தமிழக அரசியல் களம் இப்போ மிகுந்த பரபரப்புல இருக்குது. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருமான விஜய் தேர்தலில் கணிசமான வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுல ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமா அவரோட அடுத்த கட்ட நகர்வுகள் பத்தி பல்வேறு எதிர்பார்ப்புகள் உருவாக்கி இருக்குது. இந்த நிலையில விஜய்க்கு ஆதரவா வீடியோக்கள் வெளியிட்டு வந்த சீரிய நடிகர் அருண்ராஜா, நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுனால என்னோட வருமானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. அந்த வகையில் சமீபத்திய சட்டமன்ற தேர்தலில் தவிக கட்சி பல இடங்களில் வெற்றி பெற்று அரசியல் அரங்கில் வலுவான நிலையை பெற்றிருக்குது. ஆனால் முழுமையான பெரும்பான்மை இல்லாதனால ஆட்சி அமைக்கிறதுல தடைகள் ஏற்பட்டிருக்குது. இதனால கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சிகள், அரசியல் பேச்சுவார்த்தைகள், எதிர்கட்சிகளோட நகர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பரிணாமங்கள்ல சூழல் போயிட்டு இருக்குது. விஜய் முதலமைச்சராக முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வி இப்போ பொதுமக்கள் மத்தியிலையும் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்குது. அந்த வகையில் விஜயோட அரசியல் பயணத்தில் ஆரம்பத்தில் இருந்தே சீரிய நடிகர் அருண்ராஜா தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வந்தாங்க. சோசியல் மீடியாக்களில் வீடியோக்கள் வெளியிட்டு தன்னை தாவிக கட்சியோட உறுப்பினராகவே அடையாளப்படுத்திக்கிட்டு விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூலி விஜயை விமர்சனம் பண்ண சமயத்தில் கூட ஜூலிக்கு எதிராக பல வீடியோக்களை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் அவங்க ஒரு பேட்டியில் பேசும்போது தாவிகாக்கு சப்போர்ட் பண்ணதுனால என்னோட வருமானம் தான் போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நான் தாவிகாக்கு சப்போர்ட்டாக வீடியோ போடுறது ஃபாலோவர்ஸ் கூட்டுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபாலோவர்ஸ் கூட்டி வச்சு என்ன பிரயோஜனம்? ஃபாலோவர்ஸ் திடீர்னு அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி போயிட்டா நாம் ஜீரோவுக்கு வந்துடுவோம். அதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நான் சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது விஜய்க்கு சப்போர்ட் பண்ண தொடங்கினதுனால சில ப்ராஜெக்ட் எனக்கு கைவிட்டு போயிடுச்சு. சில ப்ராஜெக்டில் நான் நிறுத்தப்பட்டேன். அதனால் எனக்கு வருமானம் தான் போச்சு. எனக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனாலும் நான் விஜய்க்காக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் அருண்ராஜா பேசியிருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ இருக்கிற சூழலில் விஜய் அரசியல் ரீதியாக தேவையான ஆதரவை திரட்டிக்கிட்டு ஆட்சி அமைப்பாங்களா அப்படிங்கிறது முக்கிய கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரை ஆதரித்து வந்தவங்களோட குரலும் நிலைமைகளும் இந்த அரசியல் பயணத்தில் அதிகமாக பேசப்படுது.